இந்த பாருங்கள், பேனா கவரு நம்ம செய்ய போகிறோம். மூடியோடு நம்ம செய்ய போகிறோம். இந்த பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இந்த ட்விஸ்ட் பண்ணி கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வச்சு எழுதுறதுக்கும் நம்மளுக்கு வச்சு எழுதுறதுக்கும் வசதியாக இருக்கும். நல்ல வசதியாக இருக்குது. இது பாருங்கள், இதோட மூடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது பாருங்கள் அடியிலலாம். இது நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கிஃப்டிங் பர்பஸுக்கு, பர்த்டேக்கெலாம் கொடுக்கலாம். நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப இதுவாக சந்தோஷப்பட்டு வாங்கிப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேனாக்கான அந்த கவர் நான் செய்ய போகிறேன். அழகாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த கலரும் எடுத்துருக்கேன். லைட்டு க்ரீனும் இந்த டார்க் ப்ரௌனும் நான் இப்போ இந்த 2 கலர்லேயும் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த பேனாக்கான மூடி, இந்த பேனா போட்டு அப்படியே அதில் இன்சர்ட் பண்ணி சொருவிட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அதுதான் இப்போ பண்ண போகிறேன். இந்த 2 கலர் காம்பினேஷன் நான் எடுத்துகிட்டு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுக்கு நான் பாட்டம் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டத்துக்கு ஃபஸ்ட்டு 6 மணி கோத்துருக்கேன். இந்த பாருங்கள், 3 வந்து ப்ரௌனோ, 3 வந்து க்ரீனோ கோத்துருக்கேன். இந்த மாதிரி கோத்துட்டோம். ஒரு டிசைன் வரதுக்காக நான் அது மாதிரி கோத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3 மணிக்கு கோக்கணும். 3 மணிக்கு கோக்கணும்னா நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரௌன் இருக்குது, 2 வெள்ளை இருக்குது. இப்போ ஒரு வெள்ளை மணியும் இந்த ப்ரௌன் மணியும் நம்ம கோக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 மணிக்கு கோத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எந்த மணிலும் உயர விடக்கூடாது. அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், 3 மணிக்கு கோக்குறோம். அதில் பச்சை மணி ஒன்றும் 2 ப்ரௌன் மணியும் கோக்குறோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற மணியில் விடணும். இது பாருங்க, இந்த மாதிரி விடும். அப்படியே கிராஸாக ஆகிட்டே வரும். நம்மளுக்கு என்னென்ன மணி இருக்குமோ அதே மாதிரி அது தானாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பக்கத்தில் ஒரு மணியில் உயர விட்டுறோம். இப்போ வந்து க்ரீன் இருக்கிற தொட்டு இப்போ க்ரீன் பண்ணி நமக்கு இங்கே பாருங்கள் இன்னும் அழகாக வருது. இது வந்து அப்படியே வளைவு அப்படியே இது மாதிரி வரும். அந்த ட்விஸ்ட்டாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வரும். அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஒரு கலரு. இப்போ நான் க்ரீன் ஒயர் மணியில் ஒயரை கோக்குறேன். இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, ப்ரௌன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து 2 ப்ரௌன் வரும். நம்ம கோக்கும் போதே தெரியும் நெக்ஸ்ட்டு லைன் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள், இப்போ அந்த பச்சை கலரில் கோக்குறேன். ஆனால் நம்மளுக்கு கோக்கும் போது இந்த ப்ரௌன் வரும். அதனால் ப்ரௌன் தான் கோக்கணும். நீங்கள் ஒரு லைன் போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு என்ன லைன் என்ன கலர் வரும் தெரிஞ்சிடும். அப்படியே வந்து ட்விஸ்ட்டு அப்படியே அழகாக நல்லா வளைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் 2 மணிக்கு கோக்கணும், 2 ப்ரௌன் கோக்குறேன். பாருங்கள், 2 ப்ரௌனு கோக்குறேன். பாருங்கள் இன்னும் அழகாக வருது பாருங்கள். இப்போ அப்படியே 3 ப்ரௌன் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரௌனில் விடுறேன். இப்போ நம்மளுக்கு க்ரீனில் 2 மணி கோக்கணும். அது வந்து க்ரீனில் வரும். அது ஃபினிஷ் ஆகும்போது க்ரீனில் போய் சேர்ந்துடும். இதே தான், அதே மாதிரியே போட்டுகிட்டே வருங்க.
ஈஸி தான் அது. பேசிக் பீட்ஸில் நான் சொல்லியிருப்பேன். அந்த சதுர பேட்டர்ன் இது, ரவுண்ட் பேட்டர்ன் கிடையாது, ஸ்கொயர் பேட்டர்ன் டைப்பு. 3 மணி 2 மணி போடுவோம்ல, அந்த பேட்டர்னில் கோக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் 6 மணி, அதுக்கப்புறம் 3 மணி 2 மணி அப்படியே கோத்துட்டே வர வேண்டியது தான். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வருமோ அந்த பேனா அது வரைக்கும் நம்ம கீழே மூடிய வேலைக்கு நம்ம கோத்துட்டு வரலாம். பாருங்கள், இது அழகாக வருது. நான் இந்த அளவுக்கு வந்து இந்த மூடிய அளவுக்கு நம்ம இந்த உயரம் வந்து நம்ம இதில் வெளில வர்றோம்ல, அதுக்காக இது மாதிரி போடும் நம்ம கோத்துட்டு வர போகிறோம். நான் ஓரளவு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இவ்வளோ தூரம் நான் முடிச்சிருக்கேன். அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ப்ரௌன் ஒயரில் கோக்கணும். இந்த பச்சை வர தொட்டு இப்போ வந்து பச்சை மணி கோக்கணும். 2 மணி ப்ரௌனில் விட்டுருக்கேன். இப்போ வந்து பச்சை மணி கோக்கணும். பச்சை மணி கோக்கணும். இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு இதே மாதிரி நம்ம கோத்துட்டு வரலாம். இப்போது 3 மணி கோக்கணும். 3 மணினா ஒரு ப்ரௌனு, இந்த இடத்துல ஒரு பச்சை 2 ப்ரௌனு, இந்த இடத்துல பச்சையும் 2 ப்ரௌன். 3 மணி கோக்கணும். ஒரு பச்சை 2 ப்ரௌன், மொத்தம் 3 மணி. ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு பச்சை 2 ப்ரௌனு இப்படி வரும். அப்புறம் இதே மாதிரி விட்டுட்டு நான் இந்த இது வரைக்கும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் ஒரு நீளம் ஒரு 10 ரவுண்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இது நான் முடிச்சிட்டேன். இந்த பேனாக்கான கவர் வந்து அடிபாகம் அதை பாருங்கள், இது முடிச்சாச்சு. இந்த சைஸுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது உள்ளே போடலாம். அப்படியே சுருட்டிட்டு போடுங்க. அப்படியே சுருட்டிகிட்டே போடுங்க, உள்ளே போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அளவுக்கு போயிடுச்சு. கையை பிடிச்சி இது மாதிரி எழுதுகிற அளவுக்கு நான் போட்டுட்டேன். இதை பாருங்கள், அடியிலையும் பாருங்கள், கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம போட்டு வச்சாச்சு. இப்போ ரொட்டேட் பண்ணி அப்படியே உள்ளே விட்டுணும். இன்னும் அழகாக வந்துட்டு பாருங்கள் கவர். இப்படி வச்சுட்டு எழுதுகிற மாதிரி. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பேனை அது முடிச்சிட்டோம். இந்த ட்விஸ்ட்டு மாதிரி அழகாக வந்திருக்கு. அந்த அடியில் பாருங்கள், இந்த இடத்துல. இப்போ இது வரைக்கும் நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேல் கவர் போட போகிறோம். கவரை வேணால் வந்து இப்போ நம்ம கவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கவருக்கு வந்து இந்த ப்ளைனாக இதை மேலே போட போகிறேன். ட்விஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக இது பண்ணாமல் இது வந்து இந்த கவருக்கு இந்த கலரும் இதில் வந்து நடுப்புற இந்த ஹார்ட் ஷேப் ஒன்று பண்ணலாம். குட்டியாக அப்படியே ஆர்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு இந்த பாருங்கள், ஆர்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறதா ஈஸியாக ட்ராயிங் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் வந்து லைட் கலரை வந்து இதை நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஹார்ட்டுக்கு வந்து இப்படி தான் போட போகிறேன். ஒரு மணி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மணி இந்த இடத்துல விட்டுட்டு இதே மாதிரி மணி வச்சிடணும். இந்த இதுக்கு இந்த ஷேப்புக்கு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஒரு பேப்பரில் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மணி இப்படி இந்த சைடு வரும்போது ஒரு டார்க் மணி, அதாவது இந்த ப்ரௌன் மணி ஒன்று கோக்கணும். ப்ரௌன் மணி இந்த டார்க்காக போட்டிருக்கிறதெல்லாம் ப்ரௌன் மணி, மிச்சதெல்லாம் வந்து நம்ம பச்சை மணியில் கோக்க போகிறோம். இதான் ஷேப்பு, ஹார்ட் ஷேப்பு. அது சின்னதாக நம்ம போட போகிறேன். பேனாக்கு மூடி வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மூடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் தான் டாப்பில் போட போகிறோம். அதுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 மணி இது மாதிரி கோத்துருக்கேன். இப்போ இந்த ஒயரில் 4 மணி கோக்கணும். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 5 மணி, அடுத்தது 4 மணி கோத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த 1 மணியில் ஒயரை விட்டுட்டு அது பாருங்கள் 3 மணி கோத்துருக்கேன். ஒரே ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டு
3 மணி கோர்த்துருக்கேன். இப்போது பக்கத்தில் இன்னொரு ஒயரில் மணியில் விட்டுட்டு இது பாருங்கள். இப்போ மொத்தம் 5 மணி கணக்கு வர மாதிரி நம்ம கோர்த்துட்டு வரணும். இப்போது 3 மணி கோக்குறோம். இது பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு வளைஞ்சி ரவுண்டு வரும். இப்போ அடுத்தது ஒரு மணியில் விட்டு 3 அதே 5 மணிக்கு கணக்கு வரும். அதே மாதிரி கோத்துட்டு வரணும். பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு 3 மணி. இது மாதிரி வருது. இப்போ நம்ம கடைசியில் வந்து 1 2 இந்த 2 மணியில் கோக்கணும். 2 மணியில் கோத்துட்டு மொத்தம் 1 2 3 3 மணி கணக்கு வருது. மேலே 2 மணிக்கு கோத்தா 5 மணியான இந்த ரவுண்டு ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், கடைசியில் இந்த மாதிரி வரும். இது பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 3 மணி கோக்குறோம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மணி எதுவும் ஒயர்லாம் போடக்கூடாது. அப்படியே 3 மணி கோக்குறோம். மூணு மணி கோக்குறோம். இப்போ வந்து பக்கத்தில் சைடில் ஒரு மணிக்குள்ளே ஒயரை விடுறோம். விட்டுட்டு இப்போ 2 மணி கணக்கு. அந்த பேசிக் பீட்ஸ்லாம் இனிமேல் ஃபுல்லாக அதே மாதிரி தான் கொடுத்தோம். 2 மணி கணக்கு மேலாம் ஒரு மணியில் விட்டுட்டு 2 மணியாக ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த மூடிய அளவுக்கு கொடுத்துட்டு வர வேண்டியது தான். அந்த இடையில வந்து அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். பாருங்கள், இப்படியே வரும். இப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக வரும். ஒரு 2 லைன் போட்டுட்டு நம்ம ஹார்ட் ஷேப் போடணும். இந்த 2 இன்னும் ஒரு லைன் இதே மாதிரி போட்டுட்டு நான் வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து 2 லைன் போட்டுட்டேன். அந்த 3 மணி 2 மணி கோக்குற இது வந்து 2 லைன் வந்துடுச்சு. பாருங்கள், இது வந்து மேலே ஃபஸ்ட்டு 5 லைன், அதுக்கப்புறம் 5 மணியாக ஒரு லைன் போட்டுறோம். அதுக்கப்புறம் 2 லைன் வந்து இது பாருங்கள், 2 பூ வந்து 3 2 இது போட்டாச்சு லைனு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹார்ட் ஷேப்பு நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 மணி வந்து ப்ரௌன் மணி கோக்கணும். 2வது லைனு 2 மணி கோக்கணும். 3வது லைனுக்கு ஒரு லைன் கோக்கணும். 4வது லைனுக்கு 1 மணி முடியுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடுக்கு 1 மணி வந்து க்ரீன் கலரு, அதுக்கப்புறமா வந்து ப்ரௌனு கோக்க போகிறோம். இப்போ ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஃபஸ்ட்டு 3 மணி கோக்கணும். அதில் 1 மணி பச்சை மணி, ஒரு பச்சை. பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 2 லைன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததுக்காக அந்த ஹார்ட் ஷேப் வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 வந்து ப்ரௌன் மணி கோத்துருக்கேன். போட்டு இதெல்லாம் வந்து அடுத்த லைனுக்கு நம்ம 2 ப்ரௌன் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2 இதில் 1 போட்டிருக்கேன் 3 மணியில், அப்புறம் இதில் போட்டிருக்கேன். இப்போ 2 மணியாக நம்ம வந்து கொடுத்துட்டு வர வேண்டியது தான்.
இந்த லைன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு வரேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப் வர்றதுக்காக நான் இங்கே இப்போ வந்து இதில் ஒரு மணியும் ஃபஸ்ட்டு ஜாயின் நெக்ஸ்ட் லைனுக்கு 3 மணி கோக்கும் போது 2 பச்சை மணியும் ஒரு சிவப்பு மணியும் கோத்துருக்கேன். இப்போ அடுத்தது ஒயரில் விட்டுட்டு 2 ப்ரௌன் மணி கோத்துட்டேன். இப்போயும் நம்ம இந்த ஒயரில் விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 2 வந்து பாருங்கள், இப்போ வந்து 2 மணி ப்ரௌன் மணி நம்ம கோட்டணும். இன்னும் 1 மணி கோத்துட்டா அடுத்த லைனுக்கு முடிஞ்சிடும் அந்த ஹார்ட் ஷேப். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்த லைனுக்கு நம்ம ஒரு இது பண்ணிட்டா நம்மளுக்கு ஷேப் வந்துடும், ஹார்ட் ஷேப். இப்போது 2 மணி பச்சை மணி கோத்துட்டு வரணும். இது அப்படியே கோத்துட்டு வர வேண்டியது தான். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பு இப்போ வந்து இந்த லைனில் வரும்போது நெக்ஸ்ட் லைனில் வரும்போது இங்கே பச்சை மணி நான் கோத்துட்டு வந்திருக்கேன். இப்போது ஒரு பச்சை மணி ஒரு ப்ரௌன் மணி கோத்துட்டா அந்த ஷேப் வந்துடும். அவ்வளோதான். இது பாருங்கள், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். மிச்சது எல்லாம் இன்னும் ஒரு 3 லைனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மணி கோத்துட்டு வர வேண்டியதுதான். இந்த கவரு, பேனா கவரு, இப்போது 2 பச்சை மணி. பாருங்கள், இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை பாருங்கள், இது இன்னும் ஒரு 5 லைன் 6 லைன் போட்டிங்கன்னா இந்த கவர் கரெக்டாக இருக்கும். போட்டு முடிச்சிட்டோம்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது எல்லாம் 2 மணி பச்சை மணி இன்னும் ஒரு 4 லைன் கோக்கணும் போகிறோம். போட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நம்ம மூடியை வந்து கவரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை நம்ம இது பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். அவ்வளோதாச்சு. இது பாருங்கள், இன்னும் அழகாக வந்திருக்கு. கவரு, பேனா கவரு, இது பாருங்கள் மூடிட்டேன். இன்னும் அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பேனாவை செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். இது நல்லா விரும்புவாங்க. இது விரும்பி வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க.
இது எழுதுறதுக்கும் நல்ல வாட்டமாக இருக்கும், எழுதுறதுக்கும் நல்லா பிடிச்சி எழுதுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிறைய வரும். இது மாதிரி வெரைட்டியாக வந்து டிசைனில் வந்து நம்ம செய்யலாம். இது கிஃப்டாக கூட நீங்கள் பர்த்டேக்கு சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்காக, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்மள இது கிஃப்டாக கூட கொடுக்கலாம். பர்த்டேக்கு அது மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா இது நம்ம லாஸ்டிங்காக வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு அப்படியே இது மாதிரி நம்மளுக்கு இப்போ இது மாதிரி வச்சுருப்பாங்க, நினைவு பரிசு மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி பேனால் நீங்கள் எந்த சைஸுக்கு வேணால் கூட நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கிஃப்ட் பர்பஸ்க்கு நல்ல இது உங்களுக்கு பண்ணலாம். சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்குது. எப்படி போட்டேன்னு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல 5 மணி கோத்துட்டு இது எப்படி போட்டேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ரீகேப்பு. ஃபஸ்ட்டு வந்து 6 மணி கோத்துக்கணும் இந்த பாட்டமுக்கு. 6 மணின்னா அது நம்ம டிசைன் வைக்க தொட்டு 3 கலர் வந்து இப்போ க்ரீன் கலரும் 3 கலர் வந்து ப்ரௌனும் வைத்திருக்கேன் நான். இங்கே நீங்கள் வெறும் ப்ளைனாக போகிறதுனா வெறும் 6 மணி போட்டால் போதும், ப்ளைனாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன், இந்த மேலே வந்து ஃபஸ்ட்டு 3 மணி கோக்கணும். இந்த பேசிக் பிட்ஸில் போகிற மாதிரி பண்ணும்போது நம்ம 1 மணி அந்த கிராஸாக வர இடத்துலலாம் வந்து கிராஸாக நம்ம வரும்போதெல்லாம் நெக்ஸ்ட்டெல்லாம் வரும்போதெல்லாம் 2 மணி அந்த கலர் மணி கோத்துக்கணும். ஒயரில் இருக்கிற மணி வந்து 1 மணி கோத்துக்கணும். அதே மாதிரி கிராஸாக வரதுல அந்த கலர் தான் நீங்கள் கோத்துக்கிட்டே வரணும். உங்களுக்கு போடும் போதே நல்லா புரியும். அதே மாதிரி இந்த அளவுக்கு போட்டுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வருதோ போட்டு முடிச்சுட்டு இது பேனா கவர் அதே மாதிரி தான் வந்துடும், ஈஸி தான். இப்போ வந்து இதுக்கு மேல் மூடி வந்து நம்மளுக்கு 5 மணி கோக்குறோம். ஃபஸ்ட்டு 5 மணி கோக்குறோம். அதுக்கப்புறம் அதை சுற்றி 1 மணியில் விட்டுட்டு ஃபுல்லாக 5 மணி தான் கோத்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ 5 மணி, செகண்ட் லைன் 3 வந்து 5 லைனு, 3வது லைனில் வந்து எல்லாம் வந்து பேசிக் பிட்ஸில் வர 3 மணி 2 மணி அது அப்படியே ஃபுல்லாக கோத்துட்டே வரும். ஒரு மணியில் விட்டுட்டு 3 மணி 1 மணி கோக்கணும். நடுப்புற வந்து இந்த ஹார்ட் இதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 மணி, இது 3வது 2வது லைனில் வரும்போது 2 மணி, மேலே இருக்கிறது 1 மணி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூடி வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மூடி செஞ்சுக்கலாம். நல்லா கிஃப்டிங் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் போடுங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.